கிரீஸ் கில்பர்ட் அண்ணே, அது அண்ணனோட ஆளு அகிலாவுடைய வண்டி. சேஸ் கரெக்டா கிளீன் ஆயில் மாத்தணும்ண்ணே. ஆயில நான் வந்து மாத்துறேன்டா. சரிண்ணே. ஹலோ, யாரா இருந்தாலும் சொல்ல வேண்டியது 10 வார்த்தை சொல்லி முடிச்சுங்க. 5-6 வார்த்தை அதிகமா போகும், பரவாயில்லைங்களா? ஏய் பூபாலா, இங்கேந்திரா மாடி, நீ வச்சு கொடுத்த வசந்த் ஆட்டோ கராஜ் விட்டா வேற எனக்கு என்ன கதி? அங்க இருந்தா பேசுறேன். ஆமா, எப்படி இருக்க? காலேஜ்ல சேர்ந்துட்டியா? உயிரோட தான் இருக்கியா? சாரிடா, அட்மிஷன் அது இதுன்னு பிஸியா இருந்தேன். காலேஜ்ல கிண்டல் கலாட்டா ராக்கிங்லாம் எப்படி? அடி பின்றானுங்கடா. என்ன அன்றாரோட ஓட சொன்னாங்க, அதுக்கு என்ன? அதுவும் எல்லாம் ஓடுற என்ன? சில்லுக்கா அது விடுற பூபாலா, நான் ஊர்ல இருந்து கிளம்புறப்போ நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. கில்மோ கில்மோ கில்பாலே. 10 செகண்ட் தான், என் வாழ்க்கையவே அவளுக்கு பத்திரம் எழுதி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன்டா. யார் அவன்? தெரியாது. அட்ரஸ்? அதுவும் தெரியாது. அங்க அடையாளங்கள்? ரொம்ப அழகா இருப்பா. மஞ்சள் சுடிதார், நீலத்துப்பட்டா. சல்பா லக்கடி ஆரம்பிச்சிட்டானே. அட பாவிகளா, ஏதோ ஒரு படத்துல காஜூல் அந்த ட்ரெஸ்ஸ போட்டாங்கன்னு அந்த ஒரே ட்ரெஸ்ஸ ஊரே போட்டுக்கிட்டு லோ 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 அலையுதுங்க. அவன் 1 மாசம் 2 மாசம் காலேஜுக்கு போயிட்டு அப்புறமா தான் லவ் பண்ண ஆரம்பிப்பான். ஆனா நீ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே பத்திரம் எழுத ஆரம்பிச்சிட்ட. முதல்ல பட்டா மனையான்னு கன்ஃபார்ம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணு. அண்ணா, வர சனிக்கிழமை சுப்பிரமணிய கல்யாணத்துக்கு வருவல்ல, நான் கில்மா பில்பாவோட வெயிட் பண்றேன். சில்பாசியா வந்துரு. கண்டிப்பா வருவேன்டா. 2 விஷயத்துக்கு. முன்ன அவன் கல்யாணத்துக்கு, இன்னொன்னு என்ன தெரியும்ல, மஞ்சள் சுடிதார், நீலத்துப்பட்டா. அது என்ன வாடகை விட போறியா இல்ல லாண்டரிக்கு போட போறியா? டெலிபோன் பில் எகிரிட்டு இருக்கு, எல்லாம் நேர்ல பேசிக்கலாம். போன கட்டாங்கி கிரேஸ் கில்பர்ட். முன்னாடி இந்த செயினை குடுக்க சொன்னார்ப்பா. அவர்கிட்ட உனக்கு இன்னும் நல்ல பேர்ப்பா. நாமெல்லாம் பொறுக்கிங்க, அந்த புள்ளைய பாரு எவ்வளவு பொறுப்பா அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும். உன்னை ரொம்ப பாராட்டினார்ப்பா. இல்லடி மாமா, ஆக்டர் போட்ட பூட்டையே ஒடிச்சிட்டான். நாளைக்கு இன்னும் யாராவது கூட்டம் உடைப்பான். படிக்கிறியா? நான் உங்க காலேஜ்ல ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா? எங்க நாய்கிராண்ட 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நீ நாய்க்கிட்ட நல்ல பேர் எடுத்துட்ட. அச்சா போல நாங்க நல்ல பேர் எடுக்க வேணாவா? நல்ல பேர் எடுக்கணும்னா என்ன பண்ணோம்? கூட்ட வச்ச கையை எத்தணும். எடுத்துடுவோம். கூட்ட வச்ச கைய வெட்டி நாய்க்கு தாண்டா போடணும்.
வசந்த் வீட் நீங்க நான் அவரோட முத்து முத்து ஏன் வெளியே நிக்கிறீங்க உள்ள வாங்க கமன் உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க ஆர்டர் கோல் உங்க இஷ்டம் ஜஸ்ட் செக் நீங்க டென்னிஸ்ல ஸ்டேட் சாம்பியன்ல அன்னைக்கு விளையாடும் போது வேணும் தானே தோத்தீங்க ஏன் எதுக்கு உங்களுக்காக தான் என்ன தேடி வீடு வரைக்கும் வந்திருக்கீங்களே என் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க தானே அர்த்தம் என்ன உங்க ஃப்ரெண்டை ஏத்துப்பீங்களா விளையாட்டுல நான் உங்ககிட்ட தோத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஜெயிச்சிட்டேன் பாத்தீங்களா இப்ப சொல்லுங்க விட்டு பிடிச்சது நானா நீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்பி கொடுக்கலாம்ல அங்க போறா என்னடா இது எம்ஜிஆர் நம்பியார் ஒன்னா வர்ற மாதிரி தோல்ல கை போட்டு வரானுங்க இத்தனை வருஷம் பழகின நம்மளையும் பைக்ல ஏத்த மாட்டான் நம்ம பைக்லயும் ஏற மாட்டான் ஓவர் நைட்ல என்ன நடந்திருக்கும் ஐ வில் ஆஸ்கிங் என்னடா காயம் என்ன அடிச்சிட்டான்டா என்ன சொல்ற என் நெஞ்சில அடிச்சிட்டான்டா டேய் ஒண்ணுமே எதுவும் கேட்காத எல்லாம் நான் விளக்கமா சொல்றேன் இன்னையில இருந்து வசந்த் நம்மளோட ஃப்ரெண்ட் அவர் கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட் வெல்கம் Vasant, how is my White House? Oh, Bill Clinton, I like it. ஃப்ரெண்டுமா வசந்த் வணக்கங்க என் காலேஜ்ல படிக்கிறான் ரொம்ப நல்லவமா நீ மட்டும் உள்ளவா எக்ஸ்கியூஸ் மீடா ஏண்டா உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஏன்டா அப்படி பிஹேவ் பண்ற அம்மா மத்தவங்க மாதிரி கிடையாதுமா அவன் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு ஒண்ணும் சொல்ல வேண்டாம் இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கே வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ பாக்குறதா இருந்தா காலேஜ் பீச் பார்க்குன்னு வேற எங்கேயா பார்த்து தொலைக்க வேண்டியதானே காதுல விழுந்த போதுமா என்ன மரியாதை கூட்டு வந்துட்டேமா அந்த மரியாதைக்காவது உள்ள கூட்டு நல்ல வார்த்தை பேசி அனுப்புமா இட்ஸ் ரிக்வெஸ்ட் சரி இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வசந்த் கம்டா இல்ல சங்கர் இப்பதான் ஒரு முக்கியமான வேலை ஞாபகத்து வந்தது இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் ஏய் கமான் ஏய் சம்மதே முத்து எல்லாம் எடுத்து வச்சிட்டியா எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் தம்பி சரி யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா ஊருக்கு போயிருக்கேன் 2 நாள்ல வந்துடும் சொல்லு சரி இந்தாங்க செல்போன் எதுக்கு எதுக்கா திடீர்னு யாராவது பேசணும் பேசணும்ல இது அரக்கோணம் வரைக்கும் எடுக்கான் பரவாயில்லையே இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்க எனக்கு பூர்வீக அரக்கோணம் தானே தம்பி சென்னையிலிருந்து கல்கத்தா வரை செல்லும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இன்னும் சில நொடிகளில் 5வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும்.
சாரி இட்ஸ் ஆல் ரைட். വഴിന്ന് ഒന്ന് മാറി നിക്കടോ. சாரி. மச்சி, சென்னையில என்ன மேட்டர்னு தெரியல, இந்த ஏரியால மட்டும் சூப்பர் குஜிலிஸ். என்ன சாப்பிடறாளுன்னு தெரியல, சரியான விளைச்சல் மச்சி. அதை எங்கிட்ட கேள்றா. பகல்ல மோரு, நைட் ஆனா பீர். இவன் பொங்கிட்டான். நிறுத்துக்கிறான். இதனால பாத்திருக்கீங்கல்ல? ஐயோ ஆமா, அவளுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் 6 வித்தியாசம் சொல்லுங்கடா பாப்போம். உங்கள எவனாவது ஆம்பளையா இருந்தா சொல்றா பாப்போம். வேணாடா சங்கரு. ஒரு எலும்பு கூட்ட உடைச்சோம்ன்ற அவ பேர் உனக்கு வேண்டாம். வேண்டா, உனக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்குதுன்றதே ஒரு வித்தியாசமான மேட்டர் இல்லையா? அதுல என்ன பெரிய 6 வித்தியாசம்? இத பார், ஐஸ்வர்யா ராய்க்கும் உன் ஆளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. அதை வேணா நான் சொல்றேன். சொல்லு. ஏய், ஐஸ்வர்யா ராயி உலக அழகி, உன் ஆளு உள்ளூர் கிழவி. பாரு, நைஸா என் பேர் எழுதுறான் பாரு. என்னடா இது? குட். இந்த வாரம் மிஸ் பண்ண நினைச்சேன், வந்துட்டேன். கீப் இட் அப். How about a long beer? என்னடா ஊருக்கு எடுத்து சொல்றாங்க? போலடா, கேன்சல் பண்ணிட்டேன். டேய், வேற எங்கேயாவது போலாம்டா. ஏன், இங்க என்ன ப்ராப்ளம்? தியேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம். சிட்டில ஓடுற எல்லா படமும் பார்த்தாச்சு. டைட்டானிக் 8 தடவை பார்த்துட்டேன். படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரனோட அதிக அளவு பார்த்துட்டோம் நாங்க.